புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் வெற்றியை கொடுக்கட்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இணைந்து செயல்படுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். புதிய அனுபவங்களை பெறவும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் 2024ஆம் ஆண்டை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நினைவலைகளின் த்ரோபேக் காணொலியை பகிர்ந்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர், இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய 2023ஐ வழியனுப்பி வைப்பதாக கூறியுள்ளார். மலர்கின்ற புத்தாண்டில் மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும், நோயில்லாத வாழ்வையும், குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக 2024 அமைய ஆண்டவனை வேண்டுவதாக புத்தாண்டு செய்தியில் EPS தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் நேர்மையான ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி பாரத மக்களின் பேராதரவுடன் 3வது முறையாக வரும் 2024ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டையொட்டி சென்னையில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இதனையொட்டி பயணிகள் அனைவரும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ரயில் நிலையங்களில் போலீசார் மோப்பநாய் உதவிகளுடன் சோதனை மேற்கொண்டதோடு CCTV கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டை கொண்டாட சென்னை மெரினா கடற்கரையில் மாலை முதலே பொதுமக்கள் குவிந்தனர். இதனையொட்டி போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியதோடு CCTV கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். மேலும் தடுப்புகளை அமைத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். புத்தாண்டை கொண்டாட குடும்பமாக பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்தனர். பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்தது. உலகின் முதல் நாடாக 2024 புத்தாண்டை கிரிபாட்டி வரவேற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்று வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய மக்கள் 2023ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து 2024ஆம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்றனர். துறைமுக நகரான சிட்னியில் வான வேடிக்கையுடன் கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். புத்தாண்டை வரவேற்க வானத்தில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் 2024 புத்தாண்டை மக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். கிரிபாட்டி தீவுக்கு அடுத்தபடியாக முதல் நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. ஆக்லாந்து நகரில் புதிய ஆண்டை வரவேற்கும் விதமாக கண்ணை கவரும் வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக புத்தாண்டை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-58 ராக்கெட் திங்கட்கிழமை காலை ஏவப்படவுள்ள நிலையில் இதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மேலும் 10 செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கருந்துளை வாயுக்களின் மேகமூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராய உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுமைகளின் ஒரு ஹப்பாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமது 108வது மாதாந்திர வானொலி உரையான மன் கி பாத்தில் பேசிய அவர், 2015இல் புதுமைகளை கண்டுபிடிப்பதில் உலகில் 81வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 40வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். AI போன்ற புதுமைகள் சமூகத்தின் பல துறைகளில் சிறப்பான வசதிகளை அளித்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பாஷினி செயலி வழியாக ஹிந்தி சொற்களை தமிழில் எளிதாக மொழிபெயர்க்கலாம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரையில் இதனை தெரிவித்த அவர், காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்ததாகவும் அவர்களுடன் உரையாட தாம் பாஷினி என்ற செயலியை பயன்படுத்தியதாக பிரதமர் மோடி கூறினார்.
மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனது கேல் ரத்னா விருதையும் அர்ஜுனா விருதையும் டெல்லி கர்தாவியா சாலையில் வைத்துவிட்டு சென்றது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் தம்மை பாகுபலி போல காட்டிக்கொள்ளும் பிரதமர் மோடி நாட்டின் பாதுகாவலராக இருப்பதற்கு பதிலாக கொடூரமாக நடந்து கொள்வதற்கு இதுவே சாட்சி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 841 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 4000-ஐ கடந்துள்ள நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் பணியாற்றும் பெண் அதிகாரி பிரியா ரவிச்சந்திரன் மாநில ஒதுக்கீட்டிலிருந்து IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு குரூப் 1 அதிகாரியாக தீயணைப்பு துறையில் பணியில் சேர்ந்த இவர் மாநில அரசின் பரிந்துரையின் பேரில் 2022ஆம் ஆண்டுக்கான IAS நியமன ஒதுக்கீட்டுக்கு தேர்வாகியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்தது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகளும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கான மாநகர பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% அதிகமாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத அதி கனமழை காரணமாக வடகிழக்கு பருவமழை அளவு அதிகரித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரியர் மூலம் போதை மாத்திரைகளை ஆர்டர் செய்து விற்பனை செய்து வந்த 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் 600 வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மாதவரம் KKR கார்டன் பகுதியில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனத்திற்கு மகாராஷ்டிராவில் இருந்து வந்த 3 பார்சல்களில் இந்த போதை மாத்திரைகள் இருந்துள்ளன. கொரியர் நிறுவனத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் இவர்களை போலீசார் கைது செய்தனர். துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை மதுரை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து வந்த ஸ்பைஸ் ஜெட் விமான பயணிகளை சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்ட போது பயணி ஒருவர் 1 கிலோ 436 கிராம் எடையிலான தங்கத்தை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய அரசின் நிதியில் முறைகேடு செய்துள்ளதாக பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் மீது சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாணவர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. SC/ST கிராமப்புற மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசின் நிதியில் 2,66 லட்சம் அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் கூறப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்காக மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மதுரையை சேர்ந்த வல்லரசு என்பவர் கேட்டதற்கு நிதி ஒதுக்கீட்டிற்கு முன்பு செய்ய வேண்டிய அனைத்து ஆவணப்பணிகளும் நிறைவு பெற்று இந்தியா, ஜப்பான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி முனியாண்டி கோவில் பகுதியில் எதிரே வந்த அரசு பேருந்திற்கு ஒதுங்கி வழி கொடுத்த மற்றொரு அரசு பேருந்தின் சக்கரங்கள் சேற்றில் புதைந்தன. பேருந்து திடீரென சாய்வது போல் சேற்றில் புதைந்ததால் பயணிகள் அச்சமடைந்து கூச்சலிட்டனர். குறுகலான சாலை என்பதால் இதுபோன்ற விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ATMில் பணம் செலுத்த வந்த முதியவருக்கு உதவுவது போல நடித்து 18,000 ரூபாயை நூதன முறையில் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். திருமுல்லை வாசலை சேர்ந்த இனியவன் என்பவர் முதியவருக்கு உதவுவது போல நடித்து அவர் கொடுத்த 20,000 ரூபாயில் 2,000 மட்டும் ATMில் செலுத்திவிட்டு மீதமிருந்த 18,000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சாலப்போகம் பகுதியில் கருப்பு கவுனி நெல் சாகுபடி செய்வதை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக மருத்துவ குணம், சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவுனி நெல்லை இயற்கை விவசாய முறையில் விளைவித்து வரும் விவசாயிகள் வேளாண் துறை மூலம் உரிய ஆலோசனைகளை வழங்கி அதிக மகசூல் ஈட்ட அரசு உதவ வேண்டுமென தெரிவித்துள்ளனர். சென்னையில் இருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு செல்ல இருந்த விமானம் இயந்திர கோளாறால் ரத்து செய்யப்பட்டது. 276 பயணிகள், 14 ஊழியர்கள் என மொத்தம் 290 பேருடன் ஏர் பிரான்ஸ் விமானம் பாரிஸுக்கு புறப்பட தயாராக இருந்தது. இந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து போலி பாஸ்போர்ட் மூலம் சென்னை வந்த இளம்பெண்ணை குடியுரிமை அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னை வந்த இண்டிகோ விமான பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் பரிசோதித்த போது ஷார்மின் அக்தர் என்ற இளம்பெண் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் குடியுரிமை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்திற்கு சுற்றுலா வந்த வடமாநிலத்தவர்களின் ஆம்னி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 1 வயது குழந்தை, 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். ஹரியானாவைச் சேர்ந்த இவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே ஆம்னி பேருந்தில் சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியது. விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் மலைப்பாதையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பேருந்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மறைந்த தேமுதிகவின் தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் மணப்பாறையின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர். பெரியார் சிலை அருகே அமைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் முழு உருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சென்னை எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பெரியகுப்பம், சின்னக்குப்பம் பகுதியில் உள்ள மக்கள் தொழிற்சாலை நுழைவாயில் முன்பு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீனவர்களுக்கு ஆதரவாக 15 ஊர் கிராம நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தொழிற்சாலை முக்கியம்தான், அதைவிட மனித உயிர் முக்கியம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை முன்பு நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி பெரியார் பகுதியில் சுற்றுலா படகுகளை இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆற்றின் குறுக்கே கட்டுமரங்களை நிறுத்தியும் வலை வீசியும் மீனவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே சுண்ணாம்பு ஆறு பகுதி சுற்றுலாவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பெரியார் பகுதியில் சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பையில் நடைபெறும் இந்தியா காட் டேலண்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தமிழகத்தை சேர்ந்த நாகர்கோவில் இளைஞர் பரிசு வெல்வதற்காக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். 4 JCB டயர்களை தோளின் மேல் தூக்கி 30 மீட்டர் நடந்தும், 2 JCB டயர்களை தலைக்கு மேல் தூக்கியபடி படிக்கட்டில் ஏறியும், கடற்கரையில் 45 டிகிரி செங்குத்தான தரையில் நடந்தும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்ற டிடிவி தினகரன் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தியதோடு பிரேமலதா, விஜயகாந்த் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பொது இடத்தில் அரசு செலவில் விஜயகாந்திற்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என பேட்டியளித்தார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த சில நாட்களாக 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் 2 மடங்கு விலை உயர்ந்ததால் வியாபாரிகள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தனர். சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் காவிரி ஆற்றில் விளையாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரவுடிசம் செய்யும் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா மீது நடவடிக்கை எடுக்காததால் கட்சியை விட்டு விலகுவதாக மாவட்ட தொழிற்பிரிவு தலைவர் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். தமக்கு சொந்தமான வீட்டில் குடியிருந்து வரும் சுப்பையா வீட்டை காலி செய்ய மறுப்பதுடன் ரகளையில் ஈடுபட்டு மிரட்டுவதாக ராதாகிருஷ்ணன் புகார் தெரிவித்துள்ளார். மகனின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தாய் கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் காதலித்து திருமணம் செய்து கொண்டு மாமியார் வீட்டிலேயே வசித்து வந்த நிலையில் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருடைய தாய் புகார் அளித்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடும் விதமாக வெளிநாட்டினர் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று அவர்களின் பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த 28ஆம் தேதி சென்னை வந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இத்தாலியை சேர்ந்த 28 சுற்றுலா பயணிகள் 10 ஆட்டோவில் தங்களது பயணத்தை தொடங்கி சென்னையில் இருந்து தஞ்சைக்கு சென்று சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். தஞ்சையில் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த 27 வயதே ஆன பயிற்சி மருத்துவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகிலுள்ள அம்மா சமுத்திரத்தைச் சேர்ந்த தமிழழகன் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்தார். சனிக்கிழமை இரவு வழக்கம் போல் பணியில் இருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி காஞ்சிபுரத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பொதுமக்கள் உட்பட அனைவரும் எந்தவித கட்சி பாகுபாடின்றி கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினர். புத்தாண்டு தொடர் விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்ததோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பூங்கா, ஏரி, நீர்வீழ்ச்சி என அனைத்து சுற்றுலா தலங்களும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். கனமழையை தொடர்ந்து அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயில் தண்டவாளத்தில் உள்ள மின் கம்பிகளை மாற்றும் பணியில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த 4 தொழிலாளர்கள் ஜோலார்பேட்டை ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இவர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். தமிழகத்தில் 100% கல்வி அறிவு பெற்ற மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதே முதலமைச்சரின் இலக்கு என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் 18 வயதில் பள்ளி கல்வி அறிவை பெற்றவர்கள் 50% பேர் மட்டுமே என்றும் தமிழகத்தில் 90% என கூறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். பெரிய வள்ளிக்குளம், ராஜீவ் நகர், பொய்யாங்குளம், தொட்டியாங்குளம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கும், குறிச்சாங்குளம் பகுதியில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய
புதிய வகை கொரோனா பரவல் எதிரொலியாக தமிழ்நாடு கேரளா எல்லைகளில் தீவிர பரிசோதனைக்கு பிறகே கேரள பயணிகள் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கேரளாவில் JN1 வகை கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து கூடலூர் பகுதி வழியாக வரும் கேரள பயணிகள் வெப்பமானி மூலம் பரிசோதிக்கப்படுகின்றனர். மேலும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐந்து திருக்கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இருந்து அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். ஏற்கனவே 15 திருக்கோவில்களில் நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உட்பட 5 கோவில்களில் நாள்தோறும் பிரசாதம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடல் சீற்றமாக காணப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. புத்தாண்டு நாளில் அசைவ பிரியர்கள் அதிக அளவில் மீன்கள் வாங்கி செல்வார்கள். இதனால் மீன்கள் வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக விற்பனையாகும் என எதிர்பார்த்த நிலையில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க செல்ல முடியாததால் மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நகர் பகுதியில் சாலையூர் முதல் கண்வாய் கரை பகுதி வரையிலான சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் போக்குவரத்தை சீர் செய்ய காவலர்களை பணியில் அமர்த்த கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய நடிகர் விஜயின் அலுவலக உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் விஜயின் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இதனிடையே அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் ராஜேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகளை கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவில் பகுதியில் இளைஞர்கள் தடுத்து நிறுத்தினர். தமிழக கேரள எல்லையில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கழிவுகளை கொட்டி வரும் நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே வாகனத்தின் உரிமையாளர் இளைஞர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து சென்னை நகரை மீட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு வகித்த தூய்மை பணியாளர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா விருந்தளித்தார். தென்சென்னை பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து கௌரவித்த அவர் 18 வகையான உணவுகளுடன் விருந்தளித்தார். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகள் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக நிரம்பிய நிலையில் அணையில் இருந்து வெளியேறும் நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீர் மற்றும் ஆற்றில் வரும் நீரின் அளவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெரிய கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த கணவன் மனைவி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கல்லாறு பாலம் அருகே சென்ற கார் முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்ற போது கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற சென்னையைச் சேர்ந்த ஜோயலும் அவரது மனைவியும் லேசான காயத்துடன் உயிர் பிழைத்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் தரிசனம் திங்கட்கிழமை இரவுடன் நிறைவடைகிறது. கடைசி நாளன்று வேத மந்திரங்கள் முழங்க சொர்க்கவாசல் கதவுகள் அடைக்கப்படுகிறது. முன்னதாக நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களில் 100 பாசுரங்கள் பாடப்பட்டு சொர்க்கவாசல் கதவுகள் அடைக்கப்பட உள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து போதைப்பொருள் பார்சலுடன் பறந்து வந்த ட்ரோன் வயல்வெளி பகுதியில் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படையினர் ட்ரோன் பறந்து வருவதை போன்ற சத்தம் கேட்டு உள்ளூர் போலீசாருடன் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாரி கம்போகி கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் உடைந்த நிலையில் கிடந்த ட்ரோனை பறிமுதல் செய்தனர்.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கரடி ஒன்று தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சுசாராம் என்ற கிராமத்திற்குள் புகுந்த அந்த கரடி தேங்காய் தோப்பில் புகுந்து அங்கிருந்த தென்னை மரத்தில் மனிதர்கள் ஏறுவது போல ஏறி தேங்காய்களை பறித்தது. இந்த காட்சியை கண்டு கிராமத்தினர் ஆச்சரியமடைந்தாலும் கரடியை பார்த்து அச்சத்தில் உறைந்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வழிபாடு நடத்தினர். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-58 எக்ஸ்போசாட் விண்கலம் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை காலை 9:10 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ள நிலையில் விஞ்ஞானிகள் அமித் குமார் பத்ரா, விக்டர் ஜோசப், யசோதா, ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநில போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடாமல் இருக்க சாலையில் சென்ற வாகனங்களை நிறுத்தி சோதனையிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் தெஹ்ரீக்-இ-ஹுரியாட் கட்சிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரை இந்தியாவில் இருந்து பிரித்து இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கு தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளில் தெஹ்ரீக்-இ-ஹுரியாட் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கட்சி மீது உபா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. மாநில அரசுகளுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில சட்டமன்றத்தில் விரைவில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பெண் சாமியார் சாத்வி ரிதம்பராவின் சஷ்டி பூர்த்தி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், பொது சிவில் சட்டம் என்பது அனைத்து மதத்தினருக்குமான தனிப்பட்ட சட்டங்களின் பொதுவான குறியீடு என்று தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா தலங்கள் நிறைந்த இந்த மாநிலத்தில் புத்தாண்டை கொண்டாட வரும் பயணிகளை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகருக்குள் நுழையும் வாகனங்களை போலீசார் ட்ரோன் மூலம் கண்காணித்தனர். பீகார் மாநிலம் பாகல்பூரில் ரயில் பெட்டியை ஏற்றி சென்ற லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியின் பிரேக் பழுதாகி விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் நிலையில் சாலையில் கிடந்த ரயில் பெட்டியால் போக்குவரத்து முடங்கியது. இதனால் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஹமாஸுக்கு எதிரான போர் இன்னும் பல மாதங்களுக்கு தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் ஜோ பைடன் நிர்வாகத்தின் தொடர்ச்சியான ஆதரவிற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்கா சுமார் 1223 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு விற்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சீனாவின் ஹெமு கிராமம் பனியால் சூழ்ந்துள்ள நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீடுகளின் மேற்பகுதி உட்பட அனைத்து இடங்களும் பனியால் சூழப்பட்டு ரம்யமாக காட்சியளித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். நீர்நிலைகளும் உறைந்து காணப்படும் காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் 3 ராணுவ உளவு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த வடகொரியா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியா தனது மில்லிக்யாங்-1 என்ற முதல் ராணுவ உளவு செயற்கைக்கோளை கடந்த மாதம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. கொரிய தீபகற்ப பகுதியில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதனை கண்காணிப்பதற்காக வடகொரியா தனது ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. டெஸ்ட் போட்டிகளில் சுப்மன் கில் மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடுவதாக சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுடன் ஒப்பிடும்போது டெஸ்ட் கிரிக்கெட் சற்று வித்தியாசமானது என்றும், டெஸ்ட் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் சிவப்பு பந்து காற்றிலும் ஆடுகளத்திலும் சற்று விலகி செல்லும் என்பதால் அதை சுப்மன் கில் மனதில் வைத்துக் கொள்ள அறிவுரை வழங்கியுள்ளார்.
கேண்டிடேட் செஸ் போட்டிக்கு தமிழக வீரர் குகேஷ் தகுதி பெற்றுள்ளார். கேண்டிடேட் செஸ் போட்டி கனடாவில் உள்ள டொராண்டோ நகரில் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் பிரக்யானந்தா, ஆர் வைஷாலி ஆகியோர் போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் இந்த வரிசையில் 17 வயதான குகேஷும் இணைந்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தளபதி 68 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் படத்திற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த போஸ்டரில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது. ரஜினி நடிப்பில் தயாராகி வரும் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு தள வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ரஜினி ஃபகத் பாஸில் உள்ள இந்த வீடியோவை வேட்டையன் ஷூட்டிங் ஸ்பாட் தலைவர் தரிசனம் என ரசிகர் ஒருவர் பதிவிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியான இந்த வீடியோ 60,000 பார்வையாளர்களை கடந்து லைக்ஸ்களை குவித்த வண்ணம் உள்ளது. இந்திய அளவில் ஷாருக்கானின் பதான் திரைப்படத்தின் சாதனையை ரன்பீர் கபூரின் அனிமல் திரைப்படம் முறியடித்து சாதனை படைத்துள்ளது. படம் வெளியாகி 30 நாட்களில் இந்தியாவில் மட்டும் 540 கோடி ரூபாய் வசூலித்து அனிமல் திரைப்படம் இந்த சாதனையை படைத்துள்ளது. உலகம் முழுவதும் ரன்பீர் கபூரின் அனிமல் திரைப்படம் வசூலை வாரி குவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவின் மகளின் 5வது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மனைவி, குடும்பத்தினர் உட்பட அனைவரும் சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடிய நிலையில் மகளுடன் ரோஹித் சர்மா ஜாலியாக விளையாடி மகிழ்ந்தார். இது தொடர்பான வீடியோவை ரோஹித் சர்மா பகிர்ந்துள்ள நிலையில் ரசிகர்களும் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பழம்பெரும் நடிகர் லியோ பாபு வயது மூப்பு காரணமாக 90 வயதில் மதுரையில் காலமானார். சிறந்த எழுத்தாளர், மேடை நாடக ஆசிரியர், இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் என்று பன்முக திறமை படைத்த அவர் பழம்பெரும் நடிகர் சகஸ்கரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் சேர்ந்து நடிப்புகளை பயின்றார். நாடகத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி தமிழக அரசு 1990இல் கலைமாமணி விருது வழங்கியது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள தலைவர் 171 படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்துடன் ஏற்கனவே பேட்ட படத்தில் விஜய் சேதுபதி இணைந்து நடித்துள்ளார். தற்போது புதிய படத்திலும் அவர் கைகோர்க்க இருப்பதாக கூறப்படுவதால் தலைவர் 171 படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மார்கழி ஆருத்ரா தரிசனம் நிறைவடைந்ததை அடுத்து நடராஜ பெருமாளுக்கு நாட்டியாஞ்சலி சமர்ப்பணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த சிவரத்தின நாட்டிய பள்ளியின் மாணவ மாணவிகள் நடராஜர் முன்பு நாட்டியமாடி சமர்ப்பணம் செய்தனர். அதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திங்கட்கிழமை முதல் தீப நெய் பிரசாதம் விநியோகம் செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜ பெருமானுக்கு அண்ணாமலையார் மலை மீது கொப்பரையில் ஏற்றப்பட்ட தீப நெய் எடுத்து நெற்றியில் திலகம் இடப்பட்ட நிலையில் பின்னர் பாக்கெட் செய்யும் பணிகள் தொடங்கியது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் லட்டு பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து அமைச்சர் சேகர்பாபு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த நிலையில் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பிரசாதத்தை வாங்கி சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.